எயித்து மேக்ஸு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சம்மு. ஏற்கனவே 5th சம் வரையும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதோட ப்ளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இங்கிலீஷ் மீடியம் தனியாக போடுறேன், தமிழ் மீடியம் தனியாக போடுறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே விசிபிள் ஆகி உங்களால் உடனே பார்க்க முடியும். இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதோட லிங்க்கு ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது திருப்பி ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறேன். மெயினாக நான் டார்கெட் பண்ணுறது ஆவரேஜ் அண்டு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். உடனே நான் இதெல்லாம் பார்த்தனே நான் சென்டம் எடுக்க முடியலன்னு சொல்லுங்கள். சென்டம் எடுக்கிறதுக்கு 1 மார்க்லேருந்து எல்லாமே தரவுடாக இருக்கணும். பட் 50 to 70 மார்க்ஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்தை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். அவங்களால கண்டிப்பாக 50 to 70 மார்க்ஸ் ரொம்ப ஈஸி எடுக்க முடியும். அதுக்காக இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுறேன். இனிமேல் வரும்போது ஜாமெட்ரி, கிராஃபி இனிமேல் வர வீடியோவில் வர இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சம். 25 குடும்பங்களில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் குறிக்க. ஓகேவா? என்னென்ன 1 3 0 2 5 2 3 4 1 0 5 4 3 1 3 2 5 2 1 1 2 6 2 1 4. இது என்ன தொகுக்கப்படாத அட்டவணையில் குறிக்க சொல்லுங்க. சரி, நம்ம அட்டவணை வரைஞ்சிக்கலாமா? இப்போ நம்ம நிகழ்வெண் அதாவது அட்டவணை வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ அட்டவணை நம்ம வரைஞ்சாச்சு. இதை நம்ம தீர்வுன்னு போட்டு எழுதிக்கலாம். ஏன்னா இதுதான் ஆன்சரே. ஓகேவா? தீர்வுன்னு போட்டு இதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு காலமில் என்ன எழுதுனா குழந்தைகளின் எண்ணிக்கை. குழந்தைகளின் எண்ணிக்கை குழந்தைகளின் எண்ணிக்கை. அடுத்த காலமில் என்ன எழுதுனா நேர்கோட்டுக்குறி. நேர்கோட்டுக்குறி. அடுத்த காலமில் என்ன எழுதுனா நிகழ்வெண். அடுத்த காலமில் என்ன எழுதுனா நிகழ்வெண். நிகழ்வெண்ணா எவ்வளோங்கிறத எண்ணி போட போகிறோம், அவ்வளோதான் நிகழ்வெண். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு குழந்தைகளின் எண்ணிக்கையில் 1 3 0 இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எதை எடுக்க போகிறோம்னா 0 எடுக்க போகிறோம். 0வில் எத்தனை குழந்தை இருக்கோ அத்தனைக்கு இங்கே நேர்கோட்டுக்குறி குறிக்க போகிறோம். 1 ஒரு குறி, அப்புறம் இங்கே ஒரு 2 குறி, அப்புறம் 0 இருக்கா? இல்லை, எதாவது பொறுமா அதை டிக் பண்ணால் தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இது 2. அடுத்த நம்பர் 1. 1ல் இது 1. அடுத்தது 1 இந்த 1 இருக்குது 1. அடுத்தது இந்த ஒரு 1 இருக்குது, இந்த 1. அடுத்தது இந்த ஒரு 1 இருக்குது 1. அடுத்து இன்னொரு 1 5. எப்போவுமே டாலி குறிக்கும் போது 5 கூட இப்படி சாய்வாக போட்டுடணும். இப்படி போட்டால் அது 5ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 1 இத்தனை 1 2 3 4 5 தான் 1 இருக்குது 6. இங்கே 1 இருக்கா? அப்போ அதுக்கு ஒரு 1. அடுத்த நம்பர் என்ன? 2. 2ல் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். 2ல் இந்த 1. சாரி, இது 0வில் மறந்துட்டேன். மேலே போடாமல் கீழே போட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 1. அடுத்து 2வது நம்பரில் இது 1.
அடுத்தது 2 2 2 இந்த இருக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த ஒரு 2 இருக்குது. அடுத்தது இந்த ஒரு 2 இருக்குது. 5 வந்தோடனே சாய்வை போட்டுடணும். அப்புறம் இந்த ஒரு 2 இருக்குது. ஓகேவா? அப்புறம் ஓகே. அடுத்து 3 அதில் இந்த ஒரு 3, அப்போ அதுக்கு ஒரு 1, அப்புறம் இந்த ஒரு 3, அப்புறம் இந்த ஒரு 3, அப்புறம் இந்த ஒரு 3, அப்புறம் வேறு 3 இல்லை. அடுத்தது 4. ஓகேவா? 4 இங்கே இருக்குது. இந்த ஒன்று 1, இப்போ ஒரு கோடு, இந்த ஒரு 4 இருக்கா, அதுக்கு ஒரு கோடு, அப்புறம் வேறு 4 இருக்கா, இந்த ஒன்று இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு கோடு. அடுத்து 5 வேறு இருக்குது, இந்த ஒன்று, இப்போ அதுக்கு ஒரு கோடு. 5 வேறு எது இருக்கா, இந்த ஒன்று இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு கோடு. 5 இந்த ஒன்று இருக்குது. ஓகேவா? அடுத்து 5 இல்லை, அடுத்து 6 ஒன்று இருக்குது. பார்த்துக்கலாம். எல்லாம் டிக் பண்ணிட்டோமா? எல்லாம் டிக் பண்ணியாச்சு. இந்த 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ 6ல் 1. இப்போ இது எவ்வளோங்கிறது எண்ணி இங்கே போடணும். இதில் 2 கோடு பிடிக்குமா? அப்போ 2. இங்கே கிராஸ் பண்ணிட்டாலே 5. 5 + 1 6. இது 5 + 1 6. இது 4 கோடு பிடிக்கணும். 4. இது 3 கோடு பிடிக்கணும். இது 3 கோடு. இது 1. இப்போ டோட்டலாக குட்டி பார்த்தா 8, 2 6 8, 8 6 14, 14 4 18, 21, 25 கரெக்டாக வருதா? 25 கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நம்ம போட்ட சமம் கரெக்டு. வெறும் இந்த காலம் மட்டும் போடுறது தான். இதை மட்டும் போட்டாலே 5 மார்க் சொலையாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சமையை போடுங்க. ஓகேவா?